அன்பர்களே, நான் உங்கள் சிவனடியார் செல்வராஜ் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தலைப்பு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூலம் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளி மூலம், உள் மூலம், இரத்த மூலம், எரிச்சல் அப்படின்னாக்கா இன்றைய தளத்தில் பார்க்கும்போது இன்றைய காலங்களில் ஏற்படக்கூடிய மூலமானது மிகப்பெரிய எரிச்சல் கொண்ட ஒரே ஒரு மூலம் பயங்கரமான எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு மூலம் இருக்குது. அந்த மூலம்தான் மிகப்பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியது. மலம் கழிக்கணும் என்று சொன்னாலே மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, உடலெல்லாம் நடுக்கம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பயங்கரமான மூலம் எதுன்னா எரிச்சல். அதி பயங்கரமான எரிச்சலை கொடுக்கக்கூடிய மூலம் இருக்குது. அதில் எந்த வகையான மூலமாக இருந்தாலும் சரி, மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி, அதுக்கு தான் இன்றைய வீடியோ நான் கொடுக்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல ஓடையில் இருக்க உருண்டு தண்ணியில் வெள்ளத்தில் உருண்டு ஓடக்கூடிய கருங்கல்லானது ஒரு சிறிய மாங்காசோடு கல் 3 கல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 3 கல் எடுத்துக்கிட்டு சொருப்பு சொருப்பாக இருக்கக்கூடாது. நல்ல வளவளப்பு தன்மையான கல்லாக 3 கல் எடுத்துக்கொண்டு காலையில் 10 மணிக்கு உங்களுடைய வீட்டில் வெயிலில் வச்சுருங்க. அந்த வெயிலில் வச்சு 1 மணி 2 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கல் பயங்கரமாக சூடு ஏறி இருக்கும். நன்றாக சூடு ஏறிய பிறகு நீங்கள் அந்த 3 கல்லும் எடுத்துக்கொண்டு போய் லெட்டின் பாத்ரூமுக்குள்ளே போய் நீங்கள் எப்பயும் மலம் கழிக்கிற மாதிரி உட்கார்ந்து அந்த கல்லை எடுத்து மலவாயிலில் வச்சு உங்களால் தாங்கக்கூடிய சக்திக்கு உண்டான ஒத்தனம் கொடுக்கணும். அது மிக சூடாக இருக்கும், மெதுவாக கொடுக்கணும். அந்த ஒத்தனத்தில் எப்படின்னாக்கா, நீங்கள் கடுமையான சூடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொப்பளம் போட்டுடும், காயமாயிடும். தேய்க்கக்கூடாது, வச்சு எடுக்கணும். அப்படி அந்த 3 கல் சூடு ஆறும் வரை மாற்றி நீங்கள் ஒத்தனம் கொடுக்கும்போது ஒரே நாள் தான், ஒரே தடவை தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே மலச்சிக்கல் ஏற்படாது, எரிச்சல் இருக்காது, வெளி மூலம் உள் மூலம் வராது, இரத்த மூலம் வராது, எந்த விதமான சிக்கலும் இருக்காது. மலச்சிக்கல் சீக்கிரம் அன்னைக்கே ஒடுங்கிவிடும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வெயிலில் வச்சு மட்டும்தான் ஒத்தனம் கொடுக்கணும். அடுப்பு சூட்டில் வச்சு கொடுத்துடக்கூடாது, வேறு எந்த வகையும் ஆகாது. அந்த கருங்கல்லானதை வெயிலில் வச்சு சூடு ஏறிய பிறகு எடுத்து மலவாயில் வச்சு ஒத்தனம் கொடுக்கும்போது உங்களுடைய எரிச்சல் அன்னைக்கே அப்பயே அதே நிமிஷம் குறைஞ்சிவிடும். அதே நிமிஷம் மலச்சிக்கல் உடைஞ்சிவிடும். அதே நிமிஷம் எத்தனை வகையான மூலமாக இருந்தாலும் சரியாகிவிடும். 3 நாளைக்கு கொடுக்கணுமா, 2 நாளைக்கு கொடுக்கணுமா, 3 தரம் கொடுக்கணுமா, 2 தரம் கொடுக்கணுமாங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே தடவை தான் உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு நாள் ஏற்பட்டதுன்னா அன்றைய தரத்தில் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா போதும். மீண்டும் 15-20 வருடங்கள் அது வரவே வராது என்பர்களே. இது விளம்பரத்துக்காக கொடுக்கக்கூடிய வீடியோ இல்லை. மக்களுடைய துயரங்களை தீர்க்கிறதுக்காகவும் மக்கள் வெற்றி பெற்று துன்பங்களை இருந்து வெளியே நல்லபடியாக வாழ்வதற்கு கொடுக்கக்கூடிய வீடியோ இது. துன்பம் இதை போன்ற துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்பர்களே, இது உண்மை. இது என் அனுபவத்தில் வந்த உண்மை. என்னை போல் என்னை சார்ந்தவ அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ பேர்த்துக்கு இது நன்மையை செஞ்சிருக்குது. அதனால்
அந்த சூரிய பகவானை நம்பி கண்டிப்பாக இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அன்பர்களே, என்றென்றும் மறக்காமல் உங்களுடைய காரியம் வெற்றியான பின், அதாவது இதை செஞ்சு உங்களுக்கு எந்த விதமான மலச்சிக்கலையும் இல்லை, எந்த விதமான மூலப்பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான எரிச்சலும் இல்லை, நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வெற்றி என்று என்னுடைய வீடியோவில் எழுதுங்க. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.